ஒஷாவா பகுதியில் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து பெண்களை பாலியல் ரீதியாக தாக்கிய குற்றச்சாட்டில் 28 வயது நபர் ஒருவரை தர்கம் போலீசார் கைது செய்துள்ளனர். நவம்பர் 11ஆம் தேதி மாலை சுமார் 4:20 மணியளவில் சிம்கோ வீதி தெற்கு மற்றும் ரோயல் வீதி பகுதியிலுள்ள பல வீடுகளுக்குள் இந்த நபர் புகுந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சந்தேக நபர் முதலில் வீடொன்றுக்குள் புகுந்தபோது அங்கிருந்த நாய் அந்த நபர் மீது பாய்ந்ததால் அவர் அந்த வீட்டிலிருந்து தப்பிச் சென்றார். அதன் பின்னர் அதே தெருவிலுள்ள மற்றொரு வீட்டில் நுழைந்து வீட்டு உரிமையாளரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். பின்னர் அங்கிருந்து தப்பியோடிய சந்தேக நபர் சிம்கோ மற்றும் ஃபேர்பேங்க்ஸ் வீதிகளுக்கு அருகிலுள்ள மற்றொரு வீட்டில் படுக்கையில் இருந்த வயதான பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக தாக்கிவிட்டு ஜன்னல் வழியாக தப்பிச் சென்றுள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் சந்தேக நபரை குறுகிய நேரத்துக்குள் கைது செய்தனர். முகவரியற்ற 28 வயதான முகமது பசில் லஃபீர் என்ற அடையாளம் காணப்பட்ட இந்த நபர் மீது அத்துமீறி நுழைதல், பலவந்தமாக தடுத்து வைத்தல் மற்றும் பாலியல் தாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன.